this is Naresh from Technocrush. ஒரு டீனேஜ் பர்சனும் ஒரு மொபைல் ஃபோனோ எந்த அளவுக்கு பிரிக்க முடியாத ஒரு சப்ஸ்டன்சஸோ அதே மாதிரி தான் ஒரு இமெயில் ஐடி அண்ட் பிஸ்னஸ் பர்சன். இமெயில் ஐடி அப்படின்ற பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமிலர் டு போஸ்ட் பாக்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் மெயில் வரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இல்லை நைட்டு வருதுன்னா நீங்கள் அடுத்த நாள் எப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு இமெயில் அக்கௌண்ட்டும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இமெயில் வருதுன்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கும் போது அது அப்படியே பத்திரமா இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சீக்ரெட்டாக உங்களை வந்து ஓப்பன் பண்ண முடியும். பிகாஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஆனால் நார்மல் போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இல்லாமல் இது ப்ரொவைட் பண்ணுற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன், இட்ஸ் ஃப்ரீ, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள் ஆல் அரவுண்ட் த வெப். நீங்கள் எந்த ஒரு மூலையில் வேணாலும் இருந்துக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருந்தால் மட்டும் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை. இப்போ நான் இப்போ சென்னையிலேருந்து உங்களுக்கு நீங்கள் நார்த் இந்தியாவில் எங்கே இருக்கீங்க அப்படின்றது அனுப்புறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கும் போஸ்ட் வழியாக ஆரம்பிச்சா. ஆனால் இமெயில் வழியாக ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் ஜீரோ காஸ்ட். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சைமல்டேனியஸாக அனுப்பும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ காஸ்ட். ஸோ தட்ஸ் அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் இமெயில் ஐடி. பட் ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வென் பீப்புள், நான் இப்போ இந்த போஸ்ட் பாக்ஸ் அனாலஜி கொடுத்தேன் பார்த்தீங்களா, போஸ்ட் பாக்ஸ் ஒரு கம்பேரிசன் கொடுத்தேன். இமெயில் ஐடி அண்ட் போஸ்ட் பாக்ஸ் சிமிலர் அப்படின்னு சொன்னேன். பீப்புள் வந்து இது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அப்போ தான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக அரைஸ் ஆகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கிளாஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸில் ஒவ்வொரு பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக சில மெயில் அனுப்ப வேண்டியிருக்கும். காமனாக மெயில் அனுப்ப வேண்டியதுக்காக என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலாக மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு காமனான மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் மெயில் ஐடியும் கிரியேட் பண்ணுறாங்க, பீப்புள் சென்ட் பண்ணுறாங்க. பட் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த ஜிமெயில் ஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான போஸ்ட் பாக்ஸ் கிடையாது. இட்ஸ் ஸோ மச் மோர் இன்க்ரெடிபிளி காம்ப்ளெக்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இந்த ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு தான் உங்களோட எல்லா கூகுள் பேஸ்ட் ஆப்ஸுமே ரன் பண்ண முடியும். கூகுள் பேஸ்ட் ஆப்ஸ்னால் என்னது, பேசிக்கலி கூகுள் ப்ளே மூவிஸாக இருக்கட்டும், கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், கூகுள் ட்ரைவாக இருக்கட்டும், கூகுள் டாக்ஸ், கூகுள் கான்டாக்ட்ஸ், ஒரு எண்ட்லெஸ் கூகுள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க ஆப்ஸை. ஸோ வந்து இந்த எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா கூகுள் ஜிமெயில் ஐடி வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க உங்கள் அக்கௌண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன், நான் இப்போ என் அக்கௌண்ட் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன்னா, இன்னொரு பர்சன் அவங்க அக்கௌண்ட்லேயே அதே இமெயில் ஐடி சிங்க் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸோட லொக்கேஷன்லேருந்து எல்லாத்தையும் அவங்களால பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறச்ச உங்களோட ப்ரைவசி அப்படின்றது காணாமல் போயிடும், நான் எக்ஸிஸ்டன்ட். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் நீங்கள் ஏதாச்சும் எடுக்கிறீங்க, லைக் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் ஆயிரும். அப்படி கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் ஆச்சுன்னா யார் வேணாலும் உங்களோட ஃபோட்டோஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் கூகுள் கான்டாக்ட்ஸ், அனதர் திங், உங்களோட ஃபோனில் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸும் யாரெல்லாம் சிங்க் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த பர்சனாலே உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் பார்க்க முடியும். அனதர் நாட் ஸோ காமனான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணுற பர்சன் ஒன்லி ட்ரஸ்டபிள் சோர்ஸஸாக இருக்கணும். ஆனால் கிளாஸில் அப்படி கிடையாது. கரெக்டாக ப்ராங்க்ஸ்டர்ஸ் எல்லா கிளாஸ்லையும் ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் வருதுன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு ஆர் அந்த மெயில் ஐடியை நீங்கள் மல்டிபிள் யூசஸ் நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு சர்ச் டெலீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெயில் ஏதாச்சும் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்கும் தெரியவும் போகிறதில்ல. ஸோ நீங்கள் அது மாதிரி ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் கெட்ட பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் பேசிக்லி வை ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ நாட் டு ஷேர் இமெயில் ஐடி. இந்த மாதிரி இமெயில் ஐடி ஷேர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் ரியலி ஸ்டூபிட். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ஸில் இது மாதிரி தான் மெயில் ஐடி ஷேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்லி அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் ரெசிபியன்ஸ் அனுப்புறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு மெயில் ஐடி அனுப்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு அட்வான்டேஜ்க்காக உங்களோட ப்ரைவசி, உங்களோட செக்யூரிட்டி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு சஜஸ்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் கூகுள் குரூப்ஸ். ஸோ கூகுள் குரூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். கூகுள் குரூப்ஸ் கான்ஃபிகரேஷன் ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சைன் ஆகிருக்கணும். ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, groups.google.com வெப்சைட் போகணும். groups.google.com போனோம். நீங்கள் கிரியேட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு கொட்டையாக ஒரு பட்டன் இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், கிரியேட் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நான் இந்த கிரியேட் குரூப்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போது இந்த மாதிரி அந்த சில ஆப்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சோம். குரூப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நேம் ஆஃப் த குரூப் இமெயில் அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் மெயில் பண்ணால் எல்லாருக்கும் சென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். குரூப் டெஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டிஸ்பிளே ஆகும் டாப்பில். குரூப் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்க குரூப் எதை பற்றி எப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபோன்னு வச்சுக்கோங்க. குரூப் பிரைமரி லாங்குவேஜ் இதில் மாற்ற போகிறது இல்லை. குரூப் டைப்பும் நம்ம மாற்ற போகிறது இல்லை. குரூப் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பர்பஸ்க்கு இமெயில் லிஸ்ட்டே மோர் தென் எனஃப். ஸோ டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க.
அப்புறம் பேசிக் பெர்மிஷன்ஸ். இப்போ வியூ டாபிக்ஸ்னால் இப்போ நம்ம அனுப்புகிற மெசேஜஸ்லாம் யாரெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் டிஃபால்ட்டாக ஆப்ஷன் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து மெயில் போகும் அவங்கள பார்க்க முடியிற மாதிரி இருக்கும். அப்புறம் போஸ்ட் யாரெல்லாம் போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கு. ஜாயின் த குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் இந்த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஸ் அன் அட்மினாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் அந்த ஒரு நம்பரை போட்டு ஆட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் கூகுள் குரூப்ஸும். ஸோ வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி வாட்ஸ்அப்பில் லிங்க் இன்வைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் லிங்க் இன்வைட்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி இன்வைட்டட் யூசர்ஸா, எனிவன் கேன் ஆஸ்க் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த குரூப் யாராச்சும் பார்த்தாங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஜாயினிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி இன்வைட்டட் யூசர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன்லி இன்வைட்டட் யூசர்ஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் குரூப் நேம் சும்மா சாம்பிளுக்கு வந்து சே கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்ட். குரூப் டெஸ்கிரிப்ஷனுக்கு வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து சே திஸ் இஸ் டெஸ்ட் குரூப் இமெயில் ஐடி. ஸோ நான் இப்போ கொடுத்துட்றேன், கிரியேட்னு கொடுத்த பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட்லி நீங்கள் ஒரு லெஜிட்டிமேட்டான பர்சன் தான், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பேமுக்காக க்ரியேட் பண்ணலை இது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த க்ரியேட் பண்ண இந்த கூகுள் குரூப் க்ரியேட் ஆகும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் குரூப் ஹேஸ் பின் கிரியேட்டட். ஸோ நான் இப்போ பேசிக்லி இன்வைட் பீப்பிள் டு ஜாயின் குரூப் கொடுக்க போகிறேன். கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் நீங்கள் பேசிக்லி குரூப் செட்டிங்ஸ் அவ்வளோ மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்காது. டிஃபால்ட் செட்டிங்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஃபர்ஸ்ட்லி இப்போ இன்வைட் பீப்பிள் டு ஜாயின் குரூப் நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு நீங்கள் இன்வைட்டுன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேரேஜ் இன்விடேஷன் ஆகட்டும், ரிசப்ஷன் இன்விடேஷன் ஆகட்டும், நீங்கள் இன்விடேஷன் அனுப்புறீங்க, வராது அவங்க இஷ்டம் கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து பேசிக்லி நீங்கள் ஜஸ்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க கன்சல்டிங். ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்வைட்ஸ் ஆப்ஷன்னா இப்போ இந்த நான் இங்கே ஆட் பண்ணியிருக்க பர்சன்ஸ்க்கு வந்து இந்த இன்வைட்ஸ் போயிடும். இது இல்லாமல் நான் பெர்மிஷன் கேட்காம டேரெக்டாகவே அவங்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் பீப்பிள் ஆட் பண்ணி அந்த கமா வச்சு செப்பரேட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஒரு இமெயில் ஐடி முடிஞ்சோடனே கமா கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நான் டேரெக்டாக நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டைரக்ட் ஆட் மெம்பர்ஸ். நான் இப்போ இந்த ரெண்டு மெம்பர்ஸும் ஆட் பண்ணுறேன். ரைட் வெல்கம் மெசேஜ், என்ஜாய் ஃப்ரீ ஸ்பேம். ஓகே, ஸோ இது நான் கொடுக்குறேன். இப்போ இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று பார்க்கலாம். இப்போ நோ இமெயில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் ஒன்லி பார்ட்டிசிபேஷன். அதாவது இப்போ நான் ஒரு போஸ்ட் பண்ணுறேன் இந்த குரூப்பில், இல்லை இந்த குரூப் இமெயில் ஐடிக்கு நான் ஏதாச்சும் அனுப்புகிறேன்னா அந்த இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு எப்படி அது போய் சேரணும் அப்படின்னு இருக்குது கரெக்டாக. ஸோ நான் இப்போ நோ இமெயில்னு கொடுத்தனா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் போகாது. இந்த குரூப்பை வந்து அவங்க மேனுவலாக செக் பண்ண ஒண்டி தான் அவங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்ரிஜ்ட் இமெயில், டைஜஸ்ட் இமெயில், ஆல் இமெயில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இருக்கிற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் இமெயில், இப்போ இந்த குரூப்புக்கு ஏதாச்சும் மெயில் அனுப்பிச்சாங்களோ இல்லை குரூப்பில் ஏதாச்சும் போஸ்ட் ஆச்சுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பீப்புளுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக மெயில் போயிடும். ஸோ ஜென்ரலி நீங்கள் ஆல் இமெயில் கொடுத்தாலே போதும். டைஜஸ்ட் இமெயில் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 25 மெசேஜஸ் வந்த பிறகு தான் அந்த பீப்புளுக்கு வந்து போகும். அப்ரிஜ்ட் இமெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு சார்ட் ஆஃப் சம்மரி மாதிரி வந்து பீப்புளுக்கு போய் அந்த எண்ட் ஆஃப் த டே ரீச் ஆகும். ஸோ நான் இப்போ ஆல் இமெயில் கொடுத்துட்டு நான் இப்போ ஆட் கொடுத்தேன்னா ஆட் தீஸ் 2 மெம்பர்ஸ் இன் டு த குரூப். ஸோ மறுபடியும் நான் கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணணும் டேரெக்டாக நான் இங்கே கொடுக்கறதுனால. நான் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் மெம்பர்ஸ் போனோன்னா இப்போ யாரெல்லாம் இந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ நான் ஏதாச்சும் மெயில் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் இப்போ கம்போஸ் கொடுத்துட்டு இப்போ நான் இப்போதைக்கு இந்த குரூப்பில் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ, ஒரே ஒரு பர்சன். பட் நான் இங்கே வந்து ஒரு thousands of contacts, thousands of email ஐடி நான் வச்சுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபியூச்சரில் இந்த thousands of பீப்புளுக்கும் அனுப்புறதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மெயில் ஐடி டைப் பண்ணிட்டு இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ இந்த கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு வெப்சைட் கொடுத்தேன் கரெக்டாக, கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கூகுள் குரூப்ஸ் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி google.googlegroups.com இதை நீங்கள் நான் வச்சுக்கணும். நார்மலாக gmail.comனு வரும் கரெக்டாக. ஆனால் இங்கே கூகுள் குரூப்ஸ்னால googlegroups.comனு வரும். டெஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தேன்னா இப்போ இந்த இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் இந்த இமெயில் இண்டிவிஜுவலாக போயிருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் கொடுத்தேன் கரெக்டாக. லைக் ஆல் இமெயில், அப்ரிஜ்ட் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நான் ஆல் இமெயில் கொடுத்தேன். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு மெசேஜ் போயிருக்கும். பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக மெசேஜ் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப்கோர்ஸ் உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து கூகுள் குரூப்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மை குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை குரூப்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்னென்ன குரூப்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். ஸோ நான் இப்போ வந்து கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்ட் தான் இந்த குரூப் நேம். ஸோ நான் இப்போ இந்த குரூப் நேம் கிளிக் பண்ணேன்னா இப்போ டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. யாரோ வந்து இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து நான் செக் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் இப்போ ஒரு புது டாப்பிக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். டாபிக்னு என்ன சென்ஸ், நீங்கள் ஆஸ் ஒரு பர்சனாக இப்போ நீங்கள் இது ஒரு மெம்பராக வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சம்திங் லைக் டவுட் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
say I'm posting something like this. Post பண்ணுறேன்னா it will be posted and everyone will be able to see and everyone will be able to reply. அது நீங்கள் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் பிரகாரம். So that's it for this video, guys. I really hope you found this informative and helpful. If you did, please give us a thumbs up and share this video with your friends. And I almost forgot, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பல்லு உடச்சிக்காம கரும்பு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க.